ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் ஆஃப் 2nd டிசம்பர் டு 8th டிசம்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பார்ட் 1 ஆஃப் தி வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். சாக் அண்ட் டாக் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து சோஷியாலஜி ஃபேக்கல்ட்டி ஸ்டடி படி தமிழில் ஒரு பெய்டு ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ எசென்ஷியல் சோஷியாலஜி புக்கிலேருந்து கவர் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ என்டையராக வந்து சோஷியாலஜி சிலபஸே வந்து பொங்கலுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்துட்டு பிளான் ஷெட்யூல் வச்சுருந்துருக்காங்க. இதுக்குள்ளான டெமோ வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா சாக் அண்ட் டாக் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். ஸ்டடி படி தமிழ்லேயுமே வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் தி கேப்பபிலிட்டி ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட்ஸ். அப்போ இந்தியன் ஸ்டேட்டுக்கு உண்டான கேப்பபிலிட்டியை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆக்சுவலாக நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ், 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ், 54 ரெகக்னைஸ்டு ஸ்டேட் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இது எல்லாமே இருந்துமே நம்ம இன்னுமே வந்து ஷார்ட் கம்பிங்ஸோட தான் இருக்கும். அப்போ என்னென்ன மாதிரிலாம் ஷார்ட் கம்பிங்ஸோட இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா G20 குரூப்பில் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் சிவில் சர்வன்ஸ் பெர் கேபிட்டல் நம்ம கண்ட்ரியில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், டவுன் பிளானர்ஸ், போலீஸ், ஜட்ஜஸ், இந்த மாதிரி எந்த ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பர்சனல் எடுத்துக்கிட்டாலுமே பர் கேபிட்டல் நம்பர் அவைலபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்சனல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம கண்ட்ரியில் ஒரு மில்லியனுக்கு 1600 பீப்புள் தான் இருக்காங்க. இதுவே யூஎஸ் மாதிரியான நாடுகள்லாம் வந்து பார்க்கும்போது 7500 இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் அவைலபிலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டரோட ஷேர் வந்து 5.77% தான் வந்து இருக்குது. மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இதுவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி எக்கனாமிக் மெட்ரிக்ஸ் ஆன டேக்ஸ் ஜிடிபி ரேஷியோ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஜிடிபி ரேஷியோ, இதெல்லாமே வந்து மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரி ஸ்மாலாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. என்னென்ன மாதிரிலாம் சேலஞ்சஸ், எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்யலாம் அப்படின்னு வந்து போனாலும் அதில் வந்து ஸ்கேர்சிட்டி ஆஃப் த ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது. ஃபினான்சஸ் ரிசோர்ஸஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் ரிசோர்ஸஸ், இதெல்லாமே வந்து கம்மியாக இருக்கிறது அது ஒரு விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா லோ ஆன் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஏகப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் பேரியர்ஸ் வந்துட்டு இருந்துட்டு தான் இருக்குது நம்ம கண்ட்ரியில். லேர்னிங் அவுட்கம்ஸ் கம்மியாக இருக்குது. சைல்டு அண்ட் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஃபார்ம் அண்ட் ஃபேர்ம் ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி இட் இஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர், ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி இட் இஸ் ரிலேட்டட் டு மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே வந்து ப்ரொடக்டிவிட்டி லோவராக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. டிராஃபிக் கண்டிஷன்ஸ், இப்போ லாஜிஸ்டிக்ஸ்னு கொண்டு போனோம்னா ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம்ஸ், அதுக்குண்டான கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்சிட்டி இன் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே வந்து இருக்குது. க்ரைம் ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ரீசெண்டாக வந்து நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோவுடைய க்ரைம்ஸ் இன் இந்தியா ரிப்போர்ட் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட க்ரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் தான் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் சர்வன்ஸ் கிட்ட வந்து ஸ்கில் கேப் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் கவர்னன்ஸ் பற்றின ஸ்கில் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து டெக்னோக்ராட்டிக் கேப் அப்படின்னு வந்து பார்க்கும்போதுமே அவங்களுக்கு உண்டான கேப்பபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, இல்லைனா இல்லாமல் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது சைபர் க்ரைம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் கிட்டேயே வந்து சைபர் க்ரைம் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆளுங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வேறு யாராவது ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருந்தோ இல்லை வேறு யாராவது சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி ஃபார்மில் இருந்ததும் வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னோக்ராட்டிக் கேப்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கான்சன்ட்ரேஷன் வித் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ், பாலிசி மேக்கிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மக்களுக்குள்ளே குறுகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சேலஞ்சஸ் விச் இஸ் கர்பிங் தி கேப்பபிலிட்டி ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட் டு இம்ப்ரூவ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே வந்து மீண்டு வரணும்னா என்னென்ன மாதிரிலாம் சஜஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாலிசி மேக்கிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டுத்தையுமே வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி செப்பரேட் பண்ணால் அது ஃபீஸபிளாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா, மலேசியா, யூகே இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலிசி மேக்கிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் செப்பரேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்தியன் கேஸ்லேயுமே வந்து நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெறும் நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை மட்டும் தான் பார்க்குறாங்க. இதுவே பாலிசி டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி லெவலில் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது மூலமாக டிலேஸை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும், அதிக காஸ்ட்டும் அக்கறாகாமல் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஃபங்க்ஷனரிஸை வந்துட்டு பாலிசி இன்வால்மெண்ட்லேயும் அவங்களுக்கு பவர்ஸ் கொடுக்குறதுலையும் நம்ம வேலை செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஹெல்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஹெல்த்தில் பப்ளிக் ரிலேட்டடாக ஏதாவது கொண்டு வராங்க.
ஸோ அப்போ வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸான ஆஷா ஒர்க்கர்ஸ், மிட்வைஃப்ஸு, நர்சஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு உண்டான டெலிகேட்டிங் பவர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும். மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக நமக்கு எஃபிஷியன்சி ஆஃப் தி சர்வீஸ் ஆப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஃபில்லிங் த டெக்னோக்ராட்டிக் கேப். ஸோ நம்ம டெக்னோக்ராட்டிக் கேப்னா என்னென்னு நம்ம ப்ரீவியஸாகவே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதுக்காக வந்து ஒரு புதுசாக ஒரு லேட்ரல் என்ட்ரி கூட நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபார் சச் அஸ் இந்தியன் ரெவன்யூ, எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹை லெவல் பொசிஷன்ஸ்க்கு வந்து லேட்ரல் என்ட்ரி மூலமாக உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பர்டைஸை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து நம்ம லே டவுன் பண்ணலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் ஆகும், அதே சமயம் டெக்னோக்ராட்டிக் கேப்புமே ஃபில் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. சிவில் சர்வன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் levels can be provided subject specific training under the mission Karmayogi. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிஷன் கர்மயோகி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஃபார் சிவில் சர்வீசஸ் கெப்பாசிட்டி பில்டிங் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அதுக்குண்டான பிளாட்ஃபார்மே வந்துட்டு ஐகாட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம இன்னொரு தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்துடலாம். ஸோ மிஷன் கர்மயோகிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரென்த் டு செபி அண்ட் ஆர்பிஐ வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செபி ஆகட்டும் ஆர்பிஐ ஆகட்டும் இந்த ரெண்டுமே வந்து ரொம்பவே மேஜரான ரெகுலேட்டரி பாடி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பர்சனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செபியில் வந்து 800 ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருக்காங்க. இதுவே யூஎஸில் இருக்கக்கூடிய யூஎஸ் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் 4500 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆர்பிஐன்னு எடுத்துக்கிட்டோன்னா 7000 பீப்புளுக்கும் கம்மியாக தான் இருக்காங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வில் பார்த்திங்கன்னா 22,000 ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவென்ச்சுவலி ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க சஜஷன்ஸை. அடுத்து ஓவர்சைட் ஏஜென்சிஸ் வந்துட்டு அவங்களுக்கு உண்டான பாலிசி டெசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ரெகுலேட்டரி பாடி அப்படின்னா அது ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும், சூப்பர்வைசரி பவர்ஸுக்கு ப்ராப்பராக அவங்க பிஹேவ் பண்ணணும், டியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பர்சனல் எல்லாமே வந்து மோட்டிவேட்டடாக வந்து இருக்கணும். ஸோ என்னடா இது வேலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் அவங்களுமே வந்து மக்களுக்காக சேவை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கட்டிங் தி ப்ரீடிங் கிரவுண்ட் ஆஃப் கரப்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து செயல்படுத்திடலாம், ஆனால் இந்த கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸப்ட் அட் த டாப் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கில் ஸ்பெக்ட்ரம் பப்ளிக் செக்டர் salaries are much higher than the private wages. It breeds corruption in employments as it makes government jobs very lucrative for all socially driven or not. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கவர்மெண்ட் வேலையுமே வந்து அப்பப்போ பிரைபரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து தவிர்த்து தான் வந்து இயங்கணும், டிரான்ஸ்பரன்சி என்ஷோர் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு கொடுக்குறதுமே வந்துட்டு சேலரியெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரைஸ் ஆகணும். இப்போ மிடில் லெவல் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, லோ லெவல் எம்ப்ளாயி இருக்காங்க, ஹை லெவல் எம்ப்ளாயி இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஹை லெவலுக்கும் மிடில் லெவலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் மிடில் லெவலுக்கும் லோ லெவலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா அவங்க பெருசாக வந்து காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு இன்னர் ட்ரைவ் மூலமாக அடுத்த ப்ரமோஷனுக்கு தான் அவங்க உழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷனை எப்படியெல்லாம் வெளிக்கொண்டு வரலாம், ஸோ அதை எப்படி தகர்த்து விடலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் அப்பர் ஏஜ் லிமிட்டை வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷன் ரிலேட்டடாக எப்படியெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இதோட அந்த ஆர்டிக்கல் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்இன்ஃபர்மேஷன் கேன் இம்பேர் டெமோக்ராட்டிக் டிஸ்கோர்ஸ். அதாவது ஃபேக் நியூஸை பற்றி தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் டிஸ்கோர்ஸை வந்துட்டு டிஸ்இன்ஃபர்மேஷன் ரொம்பவே பாதிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ புஷிங் அ மார்க்கெட் பிளேஸ் ஆஃப் ஃப்ரீ ஐடியாஸ் டு த பாயிண்ட் ஆஃப் கொலாப்ஸ் அண்ட் த இமென்ஸ் வெயிட் ஆஃப் ஃபேக் ஸ்டோரிஸ். ஸோ இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு ஸ்பீச் இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைய பொய்யான செய்திகள் பரவிக்கிட்டு தான் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு உண்டான ஏகப்பட்ட கேசஸ் நடந்திருக்கு. அதெல்லாமே மீறி ஒருத்தருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தந்திருந்தா அது வந்து ஃபேக் நியூஸாகவும் இல்லை ஹேட்ரட் நியூஸாகவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. However, the advent of social media and viral messaging facilities, the flooding of disinformation to distorts truth. ஸோ அப்போ சிஜே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமே வந்துட்டு ஹைலைட் பண்ணுறாங்க. another flip side of using privately owned platforms such as the medium of dissent, activism and expression of free speech. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்
ட்விட்டரு இல்லை இப்போ வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஸோ ட்விட்டர், எக்ஸு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக வந்துட்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஃபேக் நியூஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அன்ரெகுலேட்டடாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஃபேக் நியூஸ்க்குங்கிற பிரச்சனையே ரொம்ப பெரிய விஷயமா வந்திருக்கு, ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படிங்கிறதா சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கியான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் குளோபல் இனிஷியேட்டிவ் ஆஃப் அகாடமிக் நெட்ஒர்க்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கியான் வந்து ஹையர் எஜுகேஷனுக்குன்னு பிரத்யேகமாக லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க இன் 2015. இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்தது போது இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றியிருந்திருப்பாங்க. இந்த கியானுக்கு கீழே ஏகப்பட்ட அகாடமிஷியன்ஸு, ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு ஒருங்கிணைந்து எப்படி ஹை குவாலிட்டி எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் அண்ட் என்டர்ப்ரனர்ஸை ஒரு டேலண்ட் பூலாக வந்து க்ரியேட் பண்ணி ஹையர் எஜுகேஷன் இந்தியாவை வந்துட்டு எப்படி நம்ம கேரியர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ண முடியும், குவாலிட்டி ரிஃபார்ம்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா, டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டிஸ் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து கியான் ப்ரோக்ராமில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டியை நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொண்டு வந்து அவங்கள கிளாஸ் எடுக்க வைக்கிறது. அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ்க்கு புது விஷயங்கள் ட்ரைனிங் ஏதாவது கொடுக்குறது, நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ஸை உண்டு பண்ணி கொடுக்குறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஆல் ஓவர் ஃப்ரம் வேர்ல்டில் இருந்து வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டிக்கு நம்ம ஒரு லேர்னிங்க்கு ஒரு கேப்பாசிட்டியாக வந்துட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் எப்படி எஜுகேஷன் எடுத்துக்கொண்டு போகிறது அப்படிங்கிறத இந்த கியான் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சுமே வந்து பண்ணலாம் வித் தி இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி, டெவலப் ஹை குவாலிட்டி கோர்ஸ் மெட்டீரியல் இன் நிஷ் ஏரியாஸ் போத் த்ரூ வீடியோ அண்ட் பிரிண்ட் that can be used by a larger body of students and teachers. புதுசாக ஏதாவது லேர்னிங் மெட்டீரியல் கொண்டு வரதுக்குமே இந்த கியான் ப்ரோக்ராம் யூஸ் ஆகுது. டு டாக்குமெண்ட் அண்ட் டெவலப் நியூ பெடகாகிக் மெத்தட்ஸ் இன் எமர்ஜிங் டாபிக்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இப்போ புதுசாக ஏதாவது மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, இல்லைனா புதுசாக ஏதாவது ஸ்டடீஸ் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அது லார்ஜர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரமில் எப்படி அதை எடுத்து செல்லலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளுமே வந்து இந்த கியான் ப்ரோக்ராம்க்கு கீழே வந்துட்டு செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டிக்கல். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வில் பி லார்ஜஸ்ட் காட்டன் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் காட்டன் அட்வைசரி கமிட்டி மீட்டிங்கில் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து குறிப்பிட்டிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியா ஹாஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் காட்டன் கல்டிவேஷன் அண்ட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். டெக்ஸ்டைல் அட்வைசரி குரூப் மூலமாக நம்ம நிறையா ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கும் வித் சிமிலர் டு தி லெவல்ஸ் இன் ஆஸ்திரேலியா. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மேன்மேட் ஃபேப்ரிக்கை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்கோம், நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன் பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி நம்ம 2030க்குள்ளே $250 பில்லியன் அளவுக்கு நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதில் $100 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டுமே வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்டைல் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2021 டு 2023-24 வரைக்கும் செயல்படுத்திட்டு வர மிஷன். ஸோ இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் அல்லாத மற்ற மெட்டீரியல்ஸில் இருந்து எப்படி நம்ம டெக்ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் சீட்டு, க்ளவுஸு, பிபிஇ கிட்டு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் தான் வந்து வரும். அதாவது பிரத்யேகமாக அதுக்கு மட்டுமே வடிவமைக்கப்பட்ட டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக் தான் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியை ஒரு குளோபல் லீடராக டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் மாற்றணும் அப்படிங்கிறது தான் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்லையுமே வந்து இதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 4 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்காங்க. இந்த 4 காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இனோவேஷன்லாம் வந்து பண்ணணும். ஸோ இது both fiber level and application based in geo, agro, medical, sports, mobile textiles, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட் இனோவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டிஜினஸ் மெஷினரியும் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டாக இருக்குது. செகண்ட் காம்பனண்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணியாச்சு, அடுத்து வந்து ப்ரமோட் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு செகண்ட் காம்பனண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இது மூலமாக 15 to 20% ஆவரேஜ் க்ரோத் ரேட் இருக்கிறதா வந்து
சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்டு காம்பனண்ட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்மாக வந்து இருக்குது. இதுக்காகவே ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலுமே வந்து செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து காம்பனண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எஜுகேஷன், ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷனில் இருக்கக்கூடிய 4 காம்பனண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎம் மித்ரா ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்குறோம். மித்ரா அப்படிங்கிறது மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன்ஸ் அண்ட் அப்பேரல் ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம கண்ட்ரியில் 7 இடத்துல மித்ரா பார்க்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, இந்த மித்ரா பார்க்ஸில் ரா மெட்டீரியல் டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஃபுல்லாகவுமே அந்த ஒரு யூனிட்குள்ளேயே இயங்குற மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க. ஈவன் தோ ஃபினிஷ்டு ப்ராடக்டையும் தாண்டி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷனுமே வந்து அந்த யூனிட்டில் வந்து செயல்படுத்துகிற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. இதுக்கு உண்டான டோட்டல் அவுட்லே 4445 crores வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலமாக அதை செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அடிஷ்னலாக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இந்த எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் சேர்ந்து தான் இந்த பிஎம் மித்ரா பார்க்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த பிஎம் மித்ரா பார்க்கில் ஒரு இன்குபேஷன் சென்டர் வந்து இருக்கும், விச் இஸ் அ பிஸ்னஸ் யூனிட். அடுத்து காமன் ப்ராசஸிங் ஹவுஸு, காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதர் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ஃபெசிலிட்டிஸ் சச் அஸ் டிசைன் சென்டர்ஸ், டெஸ்டிங் சென்டர்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எதுக்காக அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ராஜெக்டை வந்து பார்க்குறதுக்காக. டெவலப்மெண்ட் கேபிட்டல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. காம்படிட்டிவ் இன்சென்டிவ் சப்போர்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இன்சென்டிவைஸ் ஸ்பீடி இம்ப்ளிமெண்டேஷன், இன்னும் நல்லா வேலை சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காம்படிட்டிவ் இன்சென்டிவ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்கீம்ஸோடு இதை வந்து கன்வெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்கீம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷனே வருதுன்னா அதுக்கும் உண்டான ஒரு ஸ்பெசிஃபைடு யூனிட்டை அந்த மெகா யூனிட்குள்ளேயே கொண்டு வந்துருவாங்க. இதுதான் வந்து மித்ரா பார்க்ஸ். ஸோ இப்போ இந்த மித்ரா பார்க்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நவ்சாரி இன் குஜராத், லக்னோ இன் உத்தரப்பிரதேஷ், தர் இன் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி, கர்நாடகாவில் காலாபுராகி, தெலுங்கானாவில் வாராங்கல், தமிழ்நாட்டில் விருதுநகரில் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதையும் தாண்டி இப்போ இந்த செஷன் நடந்துச்சு இல்லையா, அதில் கஸ்தூரி காட்டன் பாரத்தை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த கஸ்தூரி காட்டன் பாரத் என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ட்ரேட் பாடிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் இனிஷியேட்டிவாக கொண்டு வந்தது தான் கஸ்தூரி காட்டன் பாரத். இதோடைய மெயின் அப்ஜெக்டிவாக என்னென்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெகுலேஷன் பேஸ் பண்ணி நம்மளே பிராண்டிங் பண்ணி ட்ரேசபிலிட்டி அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் இந்தியன் காட்டன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காட்டன் ஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காட்டன் ஷர்ட்டில் இருக்கக்கூடிய காட்டன்லாம் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணப்பட்டது, அதுதான் வந்து ட்ரேசபிலிட்டி. இதுக்கு உண்டான பிராண்டுமே வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி காட்டன் பாரத்தில் வந்து செய்கிறாங்க. இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ஒரு வெப்சைட் ஓரியன்டாக தான் வந்து செயல்படுத்த போகிறாங்க. வெப்சைட் ப்ரொவைட்ஸ் அப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் நெசசரி இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ் ஆன் திஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபார் ஜின்னஸ் டு ப்ரொடியூஸ் கஸ்தூரி காட்டன் பாரத் பிராண்ட். அதாவது என்னென்னா நேஷன் வைடாக ஒரே பிராண்ட் வந்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த கஸ்தூரி காட்டன் பிராண்ட். இந்த பர்டிகுலர் காட்டன் பாரத் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் தி ஜின்னஸ் இந்த கண்ட்ரி ஹவ் பீன் எம்பவர்ட் டு ப்ரொடியூஸ் கஸ்தூரி காட்டன் பாரத் பிராண்ட் ஆஸ் பர் ஸ்டிப்புலேட்டட் ப்ரோட்டோகால். ஸோ ஜின்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் ப்ராசஸ் பண்ணுறவங்க தான் ஜின்னஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதையும் தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் கம்ப்ளீட் ட்ரேசபிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக QR பேஸ்டு சர்டிஃபிகேஷன் டெக்னாலஜி வந்துட்டு யூஸ் பண்ண போகிறாங்க. இது மூலமாக வந்து ஒவ்வொரு ப்ராசஸிங் ஆக்டிவிட்டியிலையுமே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே வந்து அந்த ஷர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரேசபிலிட்டியை இன்னுமே என்ஷோர் பண்ணுறதுக்காகவே பிளாக் செயின் பேஸ்டு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் டெக்ஸ்ப்ரோசில் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி தான் அபெக்ஸ் பாடியாக வந்து இருக்க போகுது டு இம்ப்ளிமெண்ட் தி கஸ்தூரி காட்டன் இந்தியா. ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து மீட்டிங்கெல்லாம் நடந்துச்சு இல்லை, அந்த மீட்டிங் என்ன மீட்டிங் நடந்துச்சு? இன்டர்நேஷ்னல் காட்டன் அட்வைசரி கமிட்டி இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்டர்நேஷ்னல் காட்டன் அட்வைசரி கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசோசியேஷன் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் காட்டன் ப்ரொடியூசிங், கன்சியூமிங் அண்ட் ட்ரேடிங் கண்ட்ரீஸ். ஸோ அவங்க ப்ரொடியூசிங் மட்டும் இருக்கக்கூடாது, கன்சியூமிங் அண்ட் ட்ரேடிங் கண்ட்ரீஸாகவும் வந்து இருந்திருக்கணும். ஸோ காட்டன் அண்ட் காட்டன் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து இந்த இன்டர்நேஷ்னல் காட்டன் அட்வைசரி கமிட்டியில் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கமிட்டி பார்த்திங்கன்னா 1939 வாஷிங்டனில் ஒரு மீட்டிங் மூலமாக வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கமிட்டியாகவே வந்து உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வைல் மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் காட்டன் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ் ஆர் மெம்பர்ஸ், 2 ஆஃப் தி 10 லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் சைனா அண்ட் டர்க்மெனிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் நாட் தி மெம்பர்ஸ் ஆஃப் ஐசிஏசி. ஆனால் இந்த 2 கண்ட்ரியுமே வந்து வேர்ல்ட்ஸ் 10 லார்ஜஸ்ட் காட்டன் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸில் இந்த 2 கண்ட்ரிஸ் இடம்பெற்றிருக்காங்க. ஆனால் அவங்க ஐசிஏசியில் வந்து இல்லை. ஐசிஏசி அலாங் வித் பிரைவேட் செக்டர் காட்டன் ஆர்கனைசேஷன்ஸ் இனிஷியேட்டட் தி இன்டர்நேஷ்னல் ஃபாரம் ஃபார் காட்டன் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் 2000 கண்டுபிடிக்கப்பட்டது தான் இன்டர்நேஷ்னல் ஃபோரம் ஃபார் காட்டன் ப்ரமோஷன். இந்த இன்டர்நேஷ்னல் ஃபோரம் ஃபார் காட்டன் ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் ப்ரமோஷன் டெக்னிக்ஸ் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரி இதுக்கும் அது அப்ரூவல்லாம் கொடுக்குறதெல்லாம் அதை பார்த்துப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபோரம் வந்து டொமஸ்டிக்கலி ஃபோக்கஸ்டு அண்ட் டொமஸ்டிக்கலி ஃபண்டட் காட்டன் ப்ரமோஷன் ப்ரோக்ராம்ஸுக்கு ஃபெசிலிட்டேட்டும் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் காட்டன் அட்வைசரி கமிட்டி பற்றி. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டிசபிலிட்டி இன்க்ளூஷன் அண்ட் த பவர் ஆஃப் பை. ஸோ டிசபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது இட் இஸ் portrayed as both an identity and a condition that intersects with various vulnerabilities encompassing social, economic and gender dimensions. அதாவது டிசபிலிட்டி அப்படின்னா வெறும் கை ஊனமாக இருக்கவங்க, கால் ஊனமாக இருக்கவங்க, இல்லைனா வந்து காது கேளாதவங்க அவங்க மட்டும் கிடையாது. ஸோ இப்போ ஒரு சோஷியல் லெவலில் அவங்க டிப்ரைவ்டாக வந்து காணப்படுறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து டிசபிலிட்டி தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அக்னாலஜிங் தி இன்டர்செக்ஷனாலிட்டி ஆஃப் தி டிசபிலிட்டி இஸ் எசென்ஷியல். அதாவது இப்போ ஜெண்டர் பேஸ்டுன்னு எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உமன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு காது கேட்கல. ஸோ அப்போ அவங்க ஆல்ரெடி உமனாக இருந்து ஒரு டிஸ்பாரிட்டியை சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க டிசபிளாகவும் இருக்கிறதுனால இன்னுமே அவங்க அதிக ப்ரோன்னஸ்க்கு ஆளாவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் டிசபிலிட்டி அண்ட் எக்ஸிஸ்டிங் டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறதுக்குள்ள டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இதில் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக 1.3 பில்லியன் பீப்புள் which is roughly equivalent to the entire population of India live with some form of disability. ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த அளவுக்கு டிசேபிள்டு பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்தியாவில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2.2% ஆஃப் தி இந்தியன் பாப்புலேஷன் இருக்கிறதா சொல்லுவாங்க. டிசபிலிட்டி டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 80% resides in developing countries and this emphasize the higher prevalence of disabilities in less economically developed regions. அதாவது 100% டிசேபிள்டு பீப்புள் வேர்ல்டில் இருக்காங்கன்னா அதில் 80% மக்கள் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 70% ஆஃப் தி பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் ஆர் சிச்சுவேட்டட் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு மொபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை அவங்களுக்கு தேவையான எஜுகேஷனும் வந்து டிப்ரைவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூஷனரி ப்ராக்டிசஸ். அவங்கள நிறையா சர்க்கம்ஸ்டன்சஸில் அவங்கள ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸ்டேக் ஹோல்டராக எடுத்துக்கவே மாட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸ்க்ளூஷனரி ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலையும் கொடுத்து படிப்பும் கொடுத்து எல்லாமே அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்து அவங்கள ஜிடிபி இல்லை இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களால 3 to 7% அளவுக்கு ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லியிருந்திருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு வரும்போது இல்லைப்பா இவங்களாலலாம் இதெல்லாம் செய்ய முடியாது, எதுக்கு இவங்களெல்லாம் வேலைக்கு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அவங்கள எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளேயே வரவிடாமல் தடுக்கிறது இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். அடுத்து கிரேட்டர் ரூரல் சேலஞ்சஸ் இன் டிசபிலிட்டி இன்க்ளூஷன். ரூரல் ஏரியாஸ் இன் இந்தியாவில் தான் அதிகப்படியான டிசேபிள்டு பீப்புள் வந்து தாக்கப்படுறதா வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் சம்டைம்ஸ் விட் அஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி ரதர் தென் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ். அவங்கள வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கோ இல்லை வேறு ஏதாவது பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ்க்கும் அவங்கள டேக் பார்ட்டே வந்து பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸில் எப்படி வந்து டிசபிலிட்டி தாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.
இது எல்லாத்தையுமே வந்து கல்லோட் பண்ணுறதுக்காகவே கொண்டு வரப்பட்டது தான் ஸ்பார்க் ப்ராஜெக்ட். யார் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் 2 பேரும் வந்து சேர்ந்து உமன்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மகாராஷ்டிரா இவங்களோட உதவியோடு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பார்க்கிங் டிசபிலிட்டி இன்க்ளூசிவ் ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம வேணால் தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் மூலமாக பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ஒரு லீடர் மாதிரி கன்வெர்ட் பண்ணி வில்லேஜஸில் அதை செயல்படுத்துகிறாங்க. அண்ட் ட்ரெயின்ட் ஆஸ் தி டிசபிலிட்டி இன்க்ளூஷன் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். ஸோ டிசேபிள்டு பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களையுமே வந்து பாலிசி டெசிஷன்ஸ்க்கோ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அவங்கள டேக் பார்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டராக வந்து செயல்படுறாங்க. இந்த ஃபெசிலிட்டேட்டராக செயல்படுறவங்களுமே ஒரு டிசேபிள்டு பர்சன்ஸாக அமைக்கிறது தான் இந்த ஸ்பார்க் ப்ராஜெக்டோட வேலையாக இருக்குது. இந்த டிஐஎஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கூட என்கேஜ் பண்ணி, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸோட என்கேஜ் பண்ணி, கேர் கிவர்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வீல் சேரில் இருக்காங்கன்னா அவங்கள எடுத்து உட்கார வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு உண்டான பர்சனல் விஷயத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே கேர் கிவர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களோட எல்லாம் சேர்ந்து என்னென்னலாம் டிசபிலிட்டிஸ் பீப்புளுக்கு வந்துட்டு தேவை இதெல்லாமே வந்து பார்த்து செஞ்சு கொடுக்குறாங்க. இதில் வந்து உமன் ஃப்ரம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸையுமே வந்துட்டு டெசிஷன் மேக்கிங்காக எடுத்துக்கிறாங்க. இவங்க மூலமாகவே வந்து அவேர்னஸ் அபவுட் டிசபிலிட்டி இன்க்ளூஷன் அண்ட் பெரியர்ஸ் டு இன்க்ளூஷன் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சி அதெல்லாம் எப்படி தீர்க்கலாம், எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. இந்த ஸ்பார்க் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கே ஒரு ஆட்டிடியூடினல் ஷிஃப்டாக வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட் ஃப்ரம் தி சொசைட்டல் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இதையும் தாண்டி என்னென்ன மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்ம டிசபிலிட்டி இன்க்ளூஷனை எஃபெக்டிவாக கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபார்முலேஷன் ஆஃப் காம்ப்ரஹென்சிவ் இன்க்ளூசிவ் பாலிசிஸும் நிறையா பாலிசி டெசிஷன்ஸ் வந்து டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வரணும். அடுத்து க்ரூஷியல் டிஸ்டிங்ஷன் இன் டிசபிலிட்டி இன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அண்ட் பை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ பாலிசி லெவலில் ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து டிசேபிள்டு பர்சன் வந்து இல்லை. ஸோ அப்போ இவங்க எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒய் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிசேபிள்டு பர்சன்ஸ்க்காக பாலிசி ஏற்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்காக இவங்க பாலிசி இயக்க தேவையில்லை. ஒய் பர்சனுக்கு என்ன வேண்டுமோ அவங்களே கேட்டு அவங்களுக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸை வாங்கிக்கிறது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ க்ரூஷியல் டிஸ்டிங்ஷன் அண்ட் டிசபிலிட்டி இன்க்ளூஷன் வந்து ஃபார்க்கும் பைக்கும் வித்தியாசப்படுது. பை அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, அந்த டிசேபிள்டு பர்சன்ஸோடைய ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் வந்து இல்லை இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன பிரச்சனையோ அதை சரி செய்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து கூடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, யூஸிங் பை ஹெல்ப்ஸ் அவாய்ட் டோக்கனிசம். இந்த டோக்கனிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி அவங்க டிசேபிள்டு பர்சன்ஸை நாங்கள் எம்ப்ளாய் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த கம்பெனி மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு குட்வில் க்ரியேட் ஆகிடுமா. ஆனால் பேக் எண்டில் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே அந்த டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லி டாய்லெட்ஸோ இல்லை டிசேபிள்டு ஃப்ரெண்ட்லி காரிடார்ஸோ இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒர்க் அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்குற மாதிரிலாம் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து டோக்கனிசம். இது வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள்டு பீப்புள், உமனுக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டோக்கனிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது வெளியில் வந்து நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு அவங்க கம்பெனிக்குள்ளே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழலுமே வந்து க்ரியேட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இதுதான் டோக்கனிசம். இந்த மாதிரி டிசேபிள்டு பீப்புளுக்கு உண்டான பாலிசிஸ் க்ரியேட் பண்ணும்போது இட் இஸ் பை அவங்களே க்ரியேட் பண்ணும்போது டோக்கனிசமை அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸோட நிறைய கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் வந்து செயல்படுத்தணும். பாட்டம் அப் அப்ரோச் வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த பாட்டம் அப் அப்ரோச் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே ப்ரைவேட் செக்டர் இதில் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆட்டிடியூடினல் ஷிஃப்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸை என்ஷோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பார்க் மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நிறையா கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லிங்க் பாவர்ட்டி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இப்போ டிசேபிள்டு பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பாவர்ட்டியாகவும் புவராகவும் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஹங்கரும் இருந்திருக்கும், அவங்களுக்கு அடிக்குவேட் எஜுகேஷன் வந்து கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அந்த 17 கோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆங்கிளில் வந்து ட்ரீட் பண்ணோம்னாவே அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடச்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து குளோபல் ப்ரியாரிட்டைசேஷன் ஆஃப் டிசபிலிட்டி இன்க்ளூஷன். ஸோ இது ஒரு குளோபல் லெவலில் கொண்டு போய்
என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் டிசேபிள்டு பீப்புளை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் தேவை அப்படிங்கிறது தான் சஜஷன்ஸாக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியா டிசபிலிட்டி இன்க்ளூஷன் அந்த பவர் ஆஃப் பை ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ். இந்த ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் நியூஸில் வந்திருக்கும் இன் இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஃபார்மாக தான் வந்து நிறையா பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெண்டன்சி ஆஃப் கேசஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் அங்கிள் ஜட்ஜ் சிண்ட்ரோம் இன் ஜுடிஷியரின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதாவது என்னென்னா இந்த ஜட்ஜஸ்ஸு சீஃப் ஜஸ்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து சொந்தக்காரங்களுக்குள்ளேயே வந்துட்டு வந்திருப்பாங்க. இதை வந்து அங்கிள் ஜட்ஜ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட அப்பாவுமே வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவங்க தான். ஸோ அப்போ அவங்களுக்குள்ளேயே வந்து ஜஸ்டிஸோ இல்லை ஜட்ஜோ வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கல்லோட் பண்ணுறதுக்காக தான் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம் நடக்குதோ அதே மாதிரி கொண்டு வரலாம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்குண்டான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இருக்குது. ஆர்டிகல் 312 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏஐஜேஎஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பை தி ராஜ்யசபா பை 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 233 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இன் கன்சல்டேஷன் வித் த ஹைகோர்ட் எக்ஸசைசிங் ஜூரிஸ்டிக்ஷன் இன் ரிலேஷன் டு சச் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது என்னென்னா ஒரு ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா த கவர்னர் ஹேஸ் டு கன்சல்ட் வித் தி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இந்த ஹைகோர்ட். ஓகேங்களா. ஸோ இதான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் ஏன் வந்து இந்த ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் வேணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஜட்ஜஸோட வேகன்சி ரொம்பவே அதிகமாக இருக்குது, டிலே இன் ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்கிறதுனால எக்ஸாம் வச்சு எடுத்துடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி குட் குவாலிட்டி ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கிறதுக்காகவே ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபினான்சஸ் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸ்பெஷலைஸ்டு ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் அட்ஜுடிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே லேக்காக தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கன்னா ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. இதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது புது லீகல் டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே வரும். அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, அப்ஜெக்டிவிட்டி எல்லாம் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ரெப்ரசன்டேஷன் டு டிப்ரைவ்டு செக்ஷன்ஸ் அண்ட் உமன். ஸோ ஈவன் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உமனுமே வந்து 2027 தான் வந்து பதவி ஏற்க போகிறாங்க. ஷீ இஸ் பி நாகரத்னா. ஓகேங்களா. ஸோ அப்போ அட் ப்ரெசென்ட் வந்து அவங்க ஜட்ஜாக வந்து இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் பெஞ்சில். அவங்க வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக வரணும்னா அவங்க 2027 தான் வர போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் மூலமாக வரும்போது உமனுக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் தி ஜட்ஜ் டு பாப்புலேஷன் ரேஷியோ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்லே வந்து பார்த்துருந்தோம் ஜட்ஜஸ்ஸு டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி நம்ம கண்ட்ரியில் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை மீட் அவுட் பண்ணுறதுக்குமே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ஜுடிகேஷன் யூனிஃபார்மாக இருக்கும் அக்ராஸ் தி கண்ட்ரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்குண்டான அப்ஜெக்ஷன்ஸ் ஏன் வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் பை இன்வால்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் அண்ட் ஆல்சோ அஃப்ரான்ஸ் தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அதாவது என்னென்னா நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி தனித்தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் 50 இருந்துருக்குமா. ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ் தான் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸாமில் தானே ஜுடிஷியரி அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லோக்கல் லாங்குவேஜ், லாஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இதெல்லாமே வந்து ஜஸ்டிஸை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. பாசிபிலிட்டி ஆஃப் மிஸ்யூஸ் பை தி எலைட்ஸ் அண்ட் மைட் கம் டிஸ்கிரிமினேட்டரி ஃபார் வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து நிறையா ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கேம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கும், அதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ப்ரமோஷனல் அவென்யூஸ் ஃபார் ஆல்ரெடி அப்பாயிண்டட் ஸ்டேட் ஆஃபீஸர்ஸ். இப்போ ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணவங்க என்ன ஆவாங்க, ஸோ அதுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குமா. ஸோ அது ஒன்று சொல்கிறாங்க. ஸ்டேட் மைனாரிட்டிஸ் அண்ட் பேக்வர்டு குரூப்ஸ் will lose out on reservation benefits if the reservation is provided based on a central list. ஸோ இது ஆல் இண்டியாவாக கொண்டு வரும்போது இன்னுமே வந்துட்டு ப்ராப்பராக அந்த கம்யூனிட்டி பேசிஸில் ரிசர்வேஷன் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ ஸ்டேட் வைஸ் இருக்கா? ஆமாம், ஸ்டேட் வைஸ் வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கீழே ஜட்ஜ் எக்ஸாம்லாம் வந்து நடந்துச்சு சபார்டினேட் கோர்ட்ஸ்க்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் புட் ஜப்பான் பிஹைண்ட் டெக் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஜுன் முராய் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஜுன் முராய் யாருன்னா ஃபாதர் ஆஃப் இன்டர்நெட் இன் ஜப்பான். ஸோ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற அந்த ஆதார் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் ட்ராக்கரை விட இது நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிள்.
இது நான் சொன்னேன் இல்லையா, நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்களுடைய ரிப்போர்ட் படி ஹையஸ்ட் கேசஸ் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் வந்து டெல்லியில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டெல்லி இன்ஃபேக்ட் இட் இஸ் மோஸ்ட் அன்சேஃப் ஃபார் உமனாக சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய க்ரைம்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது க்ரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு, க்ரைம்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரனும் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு, கிட்னாப்பிங், அப்டக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு, எல்டர்லிக்கு அகேன்ஸ்டாகவும் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது, சைபர் க்ரைமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கபூத்தர் பாசி. ஸோ ஹிந்தியில் கபூத்தர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புறான்னு அர்த்தம். ஸோ மாரி படத்தில் வந்துட்டு புறா சண்டை வரும் இல்லையா, ஸோ அதே தான் வந்து கபூத்தர் பாசி. இந்த கபூத்தர் பாசி இட் வாஸ் பேட்டர்னைஸ்ட் பை முகல் எம்பரர்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ வந்து அது ரொம்பவே அழிஞ்சிக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டியூ டு ஹை காஸ்ட் இன்வால்வ் இந்த ப்ரீடிங் ஆஃப் பீஜன்ஸ். ஸோ பிஜன்ஸை வந்துட்டு வளர்க்குறதுக்கு, அதை வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக காஸ்ட் இன்வால்வ் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி கபூத்தர் பாசி கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஜன் வெரைட்டிஸ் ரேசிங்காகவே யூஸ் பண்ணக்கூடியது 100 வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கோலா, கபுல்லி, மசக்கலி, மேக்பி, லாஹோரி, ஃபெரோஸ்புரி, ராம்பூரி, பங்கா அதெல்லாமே வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் வாட்டர் கெட்ஸ் எக்ஸ்பென்சிவ், பக்கெட் ஃபில்டர்ஸ் ஹெல்ப் ட்ராட் ப்ரோன் கென்யா. ஸோ கென்யாவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராட் இருக்கிறதுனால அவங்க தண்ணியை வந்துட்டு ரொம்பவே அழுக்கு தண்ணி தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காகவே வந்து பக்கெட் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே எந்த ஒரு பைப்டு வாட்டருமே வந்துட்டு இல்லை. ஓகேங்களா. ஸோ இது யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கென்யாவில் இருக்கக்கூடிய அத்தி ரிவரில் இருந்து வாட்டரை எடுத்துட்டு அந்த வாட்டரை வந்து இந்த பக்கெட் ஃபில்டரை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதை கன்சியூம் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மெக்கானிசம். ஸோ இப்போ இந்த கென்யா மேப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நைரோபி தான் வந்து கேபிட்டல், சொமாலியா, எத்தியோப்பியா, உகாண்டா, சவுத் சூடான், டான்சானியாலாம் வந்து பக்கத்தில் இருக்குது. லேக் விக்டோரியா இட் இஸ் பார்டர்டு பை. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேக் விக்டோரியா சரௌண்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்னா டியூகே அப்படிங்கிற ஒரு கோட் வேர்ட் வச்சு நம்ம படிப்போம், விச் இஸ் டான்சானியா, உகாண்டா அண்ட் கென்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கென்யாவில் வந்து பார்த்திங்கன்னா அத்தி ரிவர் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கென்யாவுடைய மேப். இட் இஸ் பார்டர்டு பை இந்தியன் ஓஷன். லேக் டர்கானா லேக் ருடால்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து கென்யா அண்ட் எத்தியோப்பியா பார்டரில் தான் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மீத்தேன் அப்படிங்கிறது மோர் பொட்டன்ட் கேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்வாயன்மெண்ட் ஸ்டாட்டிக் போர்ஷன்லையுமே வந்து நம்ம படிச்சிருப்போம். மீத்தேன் இஸ் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட், CH4 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இட் இஸ் அ பொட்டன்ட் கிளைமேட் பொல்யூட்டன்ட். மீத்தேனில் வந்து குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் கார்பன் டை ஆக்சைடை விட அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இந்த குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் 100 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு செஞ்சுரியில் எவ்வளோ குளோபல் வார்மிங் அந்த ரெஸ்பெக்டிவ் பொல்யூட்டன்ட்னால ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடில் GWP 100 வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து இருக்கும். ஸோ இதுவே மீத்தேனுக்கு வந்து 28. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடுக்கு 265, சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடுக்கு வந்துட்டு 23,500. த மோஸ்ட் பொட்டென்ஷியல் குளோபல் வார்மிங் காசிங் பொல்யூட்டன்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைடு தான். கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லாங் லிவ்டு பொல்யூட்டன்ட், ஆனால் மீத்தேன் வந்து ரொம்பவே ஷார்ட் லிவ்டு பொல்யூட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மீத்தேனோட சோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேட்டல் ஃபார்மிங், லேண்ட் ஃபில்லு, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், ரைஸ் கல்டிவேஷன் அண்ட் சம் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ். ஓகேங்களா. அடுத்து இந்தோனேஷியாவில் ஒரு வல்கேனோ பற்றி பார்க்க போகிறோம். இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா மவுண்ட் மேராப்பி அப்படிங்கிற ஒரு வல்கேனோ எரப்ட் ஆகிருந்திருக்கு ரீசெண்டாக. ஸோ அதுதான் வந்து அதில் நியூஸில் வந்திருக்கு. ஸோ இந்தோனேஷியாவில் தான் இந்த மவுண்ட் மேராப்பி அப்படிங்கிற ஒரு வல்கேனோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிளேசஸ் அண்ட் நியூஸ் மாதிரி தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா ஸ்டாக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்தியா ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜப்பானில் இருந்த இந்த ஃபாதர் ஆஃப் இன்டர்நெட் சொல்லியிருந்திருக்காங்க இல்லையா, நம்மளுடைய ஆதார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆதார் கம்ஸ் அண்டர் இந்தியா ஸ்டாக். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியா ஸ்டாக் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அது மூலமாக கவர்மெண்ட்ஸு, பிஸ்னஸஸ், ஸ்டார்ட் அப்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் மெக்கானிசம் தான் இந்த இந்தியா ஸ்டாக். ஓகேங்களா. இந்த இந்தியா ஸ்டாக் மொத்தம் 3 லேயர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா எம்பவர்மெண்ட். அதாவது என்னென்னா டேட்டாவை நம்ம ப்ராப்பராக செக்யூர்டாக
யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே டிஜிலாக்கர், அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டிஜிலாக்கர் அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணி. அடுத்து பேமெண்ட்ஸ் லேயர். பேமெண்ட்ஸ் லேயரில் தான் நம்ம யூபிஐ, ஆதார் பேமெண்ட்ஸ் பிரிட்ஜ், ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சர்வீஸ் இதெல்லாமே வந்துட்டு வரும், ஆதார் மூலமாக பணம் எடுக்கிறது. அடுத்து ஐடென்டிட்டி லேயர். ஐடென்டிட்டி லேயரில் தான் வந்து ஆதார், இகேஒய்சி, சைனு இதெல்லாமே வந்து ஐடென்டிட்டி லேயரில் வந்து வரும். ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் தி இந்தியா ஸ்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி லேயர் அப்படின்னும் தனியாக இருக்குது. கன்சென்ட் லேயர், கேஷ்லெஸ் லேயர், பேப்பர்லெஸ் லேயர், ப்ரெசன்ஸ்லெஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்சென்ட் லேயர் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய டேட்டாவை நம்மளால் மற்ற பார்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்மளே டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கன்சென்ட் லேயர். ப்ரொவைட்ஸ் அ மாடர்ன் ப்ரைவசி டேட்டா ஷேரிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆதார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஏதாவது கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஆதார் நம்பர் ஏதாவது டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு பாப்அப் மாதிரி வந்து காமிக்கும், இந்த ஆதார் இன்ஃபர்மேஷனை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம கன்சென்ட்டை வந்து தெரிவிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கேஷ்லெஸ் லேயர், மோஸ்ட்லி டிஜிட்டல் பேமெண்ட் தான். அடுத்து பேப்பர்லெஸ் லேயர் அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் லாக்கரு எல்லாமே வந்து டாக்குமெண்ட் அப்லோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் வழியாகவே வந்து கொண்டு வர்றோம் ரேதர் தென் கெட்டிங் ஹார்ட் காப்பீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ்லெஸ் லேயர் அப்படின்னா நம்ம எங்கேருந்து வேணாலும் இதை செயல்படுத்த முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ஸ்லெஸ் லேயர். ஸோ இதுக்கெல்லாமே வந்து யூஸ் ஆகுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, விச் இஸ் ஜன்தன், ஆதார் அண்ட் மொபைல். ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட்டும் வந்து இருக்குது, ஆதார் கார்டும் இருக்குது, மொபைலும் வந்து இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாம் ட்ரினிட்டி. இது மெயினாக டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் அப்படின்னு நம்ம படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம் கிசான்க்கு வரக்கூடிய அந்த காசு, ஈவன் இப்போ மந்த்லி 1000 rupees உமனுக்கு வருது இல்லையா, ஸோ அதுக்கு உண்டான காசு இதெல்லாமே வந்து டிபிடின்னு தான் சொல்லுவாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ இதில் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்க, கிரெடிட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஆர்பிஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் செபி, ஸ்கில்ஸ் ஓரியன்ட் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இந்தியா ஸ்டாக்கை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா பிலாட்டஸ் PC7 MK2 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்ட் க்ராஷ் ஆகிடுச்சு. ஸோ அது ஆக்சிடெண்ட் ஆனதுனால தான் நியூஸில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெயினர் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ட்ரெயினர் ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா மெயின்லி ஃப்ளைட் ட்ரைனிங்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டதான் ட்ரெயினர் ஏர்க்ராஃப்ட். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஃபார் ட்ரைனிங் பைலட்ஸ் அண்ட் ஏர் க்ரூஸ். இது வந்து லோ விங் டர்போ ப்ராப் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேடட் சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்திருக்கும், இன்ஸ்ட்ரக்டர் வந்து பின்னாடி வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி டிரைவிங் கிளாஸ் போகிறோம், ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஏரோப்ளேன் ட்ரைனிங்காக கொண்டு வரதான் ட்ரெயினர் ஏர்க்ராஃப்ட். வைல் தி ஒரிஜினல் ஏர்க்ராஃப்ட் ஹாஸ் பீன் இன் சர்வீஸ் சின்ஸ் தி 1970s. தி MK2 வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1990s இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷனு. இந்த ஒரு பர்டிகுலர் ஏர்க்ராஃப்ட் வந்து இட் இஸ் பவர்டு பை Pratt and Whitney turboprop engine and it has maximum speed of 412 km/h. ஓகேங்களா. அதோட ரேஞ்ச் வந்து 1200 km இருக்கும் வித்தவுட் எக்ஸ்டர்னல் டேங்க்ஸ். ஸோ ஒன்ஸ் ஃபியூவல் போட்டோன்னா 1200 km வரைக்கும் நம்ம இந்த ஏர்க்ராஃப்டை வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் 75 Pilatus PC7 MK2 ஏர்க்ராஃப்ட் இன் சர்வீஸ் வித் தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேசஸ் அண்ட் நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எசிக்யூபோ ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரீசெண்டாக வந்து வெனிசுலாவுக்கு ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கியானா கண்ட்ரோல் ஓவர் தி டிஸ்பியூட்டட் எசிக்யூபோ ரீஜன் மேலே நீங்கள் எதுவுமே வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டெரிட்டோரியல் டிஸ்பியூட் 1899 வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ்கியூபோ ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் மினரல் ரிசோர்ஸ் ரீஜன். ஓகேங்களா. ஸோ இதுக்காக இந்த வெனிசுலாவும் கியானாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் கியானாக்குள்ளே தான் இந்த ஏரியா இருக்குது, அதனால் வெனிசுலா இன்க்ளூட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ளூ அண்டு எல்லோ கலரில் ஷேட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏரியா தான் வந்து எசிக்யூபோ ரீஜன் விச் இஸ் பிட்வீன் வெனிசுலா அண்ட் கியானா. இந்த ரெண்டு கண்ட்ரிஸுமே எங்கே இருக்குது, சவுத் அமெரிக்காவில் வந்துட்டு இருக்குது. இப்போ இதில் சொல்லியிருக்காங்களே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இட் இஸ் த பிரின்சிபல் ஜுடிஷியல் ஆர்கன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ். இந்த பர்டிகுலர்
கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா 1945 அது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுருச்சு. 1946 வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. த சீட் ஆஃப் த கோர்ட் இஸ் அட் தி பீஸ் பேலஸ் இன் தி ஹேக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹேக் இஸ் இன் நெதர்லாண்ட்ஸ். இந்த கோர்ட்டோட ரோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லாவுக்கு தகுந்த மாதிரி லீகல் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை செட்டில் பண்ண வேலை தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்வைசர் ஒப்பீனியன்ஸ் ஆன் லீகல் கொஷின்ஸும் வந்து தர முடியும். இந்த ஐசிஜேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ஜட்ஜஸ் இருப்பாங்க who are elected to 9-year terms. யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யூஎன் ஜென்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில், யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க விச் ஓட் சைமல்டேனியஸ்லி பட் செப்பரேட்லி. ஸோ அப்போ யூஎன்ஜிஏல இருந்தும் தனியாக ஓட்டிங் நடக்கும், யூஎன்எஸ்சியில் இருந்தும் நடக்கும், ஒரே சமயத்தில் நடக்கும், ஆனால் சேர்ந்து நடக்காது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ஜட்ஜ் எலெக்ட் ஆகணும் அப்படின்னா கேண்டிடேட் மஸ்ட் ரிசீவ் அ மெஜாரிட்டி ஆஃப் தி ஓட்ஸ் இன் போத் த பாடிஸ். தேர்ட் ஆஃப் த கோர்ட் இஸ் எலெக்டட் எவ்ரி 3 years. இப்போ நம்ம ராஜ்யசபாவில் வந்துட்டு ஒன்ஸ் இன் 2 years வந்துட்டு செலக்ட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் மெம்பர்ஸ் அப்படின்னு படிப்போம் இல்லையா. ஸோ தேர்ட் ஆஃப் கோர்ட் இஸ் செலக்டட் எவ்ரி 3 years. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கும் வந்து 5 ஜட்ஜஸை எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கோர்ட் ஆர் எலெக்டட் ஃபார் 3-year terms பை சீக்ரெட் பேலட். ஸோ சீக்ரெட் பேலட் மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். இது வரைக்கும் 4 இந்தியன்ஸ் வந்து ஐசிஜேயோட மெம்பர்ஸாக இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியா வந்து இந்த ஐசிஜேயில் ஏதாவது வழக்கு போட்டிருக்கோமா அப்படின்னு வந்து கேட்டோம்னா போட்டிருக்கும். 6 occasions போட்டிருக்கும். அதில் 4 occasion வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். ஓகேங்களா. ஸோ இப்போ ரைட் ஆஃப் பாசேஜ் ஓவர் இந்தியன் டெரிட்டரி, போர்ச்சுகல் வர்சஸ் இந்தியா அந்த 1960 அந்த சமயத்தில் போட்டிருந்திருக்கும். அப்பீல் ரிலேட்டிங் டு த ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி ஐசிஏஓ கவுன்சில், அதாவது இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனை இன்வால்வ் பண்ணி நம்ம ஒரு கேஸ் போட்டிருக்கோம். அதுவுமே வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இன்வால்வ் பண்ணி தான் இருந்திருக்கு. ட்ரையல் ஆஃப் பாகிஸ்தானி பிரிசனர்ஸ் ஆஃப் வார், பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா நடந்திருக்கு. ஏரியல் இன்சிடென்ட் ஆஃப் 10 August 1999, இதுவுமே பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா. அப்ளிகேஷன்ஸ் கன்சர்னிங் நெகோசியேஷன்ஸ் ரிலேட்டிங் டு செசேஷன் ஆஃப் தி நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ் அண்ட் டு நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட், இது மார்ஷல் ஐலாண்ட்ஸ் வர்சஸ் இந்தியா இந்த நடந்துச்சு. குல்பூஷன் ஜாதவ், ஸோ அவங்களோட மீட்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் 2019 வந்து நடந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அட் தி ஐசிஜே. அடுத்து பார்த்திங்கன்னா மேப்பிங் தி சோஷியோ எக்கனாமிக் சேஞ்சஸ் இந்த லோவர் காவேரி டெல்டா. 2018 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த ஃபவுண்டேஷன் ஃபார் அக்ரேரியன் ஸ்டடீஸ் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது லோ காவேரி டெல்டா அந்த ஏரியாவில் ஒரு ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின்லி அங்கே 2 villages எடுத்துக்கிறாங்க, பாலக்குறிச்சி அண்ட் வெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த 2 villagesலையுமே வந்து காவேரி இரிகேஷன் சிஸ்டம் கடைசி தருவாயில் தான் அந்த இருக்கிற இடத்துல தான் அந்த 2 villages இருக்குது. அண்ட் தஸ் ஆர் டீப்லி அஃபெக்டட் when there is a fall in the காவேரி வாட்டர் சப்ளை. காவேரி வாட்டர் சப்ளை கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த 2 villages ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த லோவர் காவேரி டெல்டா வாஸ் நோன் ஃபார் இட்ஸ் கல்டிவேஷன் ஆஃப் ரைஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இப்போ காவேரி ரிவர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ், ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ். ஸோ லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ்லாம் என்னென்ன, ஹரங்கி, ஹேமாவதி, ஷிம்ஷா, அர்க்காவதி. ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப் காவேரி ரிவர் என்ன, லக்ஷ்மண தீர்த்தா, காபினி, சுவர்ணவதி, பவானி, நொய்யல், அமராவதி. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து இந்த மேப் பாயிண்ட்லேயுமே வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஷேவ்ராய் ஹில்ஸ் அந்த ஏரியா பக்கத்தில் தான் வந்து காவேரி ரிவருமே வந்து இருந்திருக்கும். நொய்யல், பவானி, அமராவதி இதெல்லாமே வந்துட்டு காவேரி ரிவரோடைய ட்ரிபியூட்டரிஸ் தான். ஸோ காவேரி ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, வெஸ்டர்ன் காட்ஸில் தலக்காவேரிங்கிற இடத்துல வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. இந்த ஸ்டடியில் என்ன தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷனுங்கும் போது இந்த பர்டிகுலர் ரீஜன் அந்த 2 ஊர் இருக்கு இல்லையா, என்ன ஊர், பாலக்குறிச்சி அண்ட் வெண்மணிங்கிற ஊரில். ஸோ அந்த 2 ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ராப் ரீஜன்லேருந்து 2 க்ராப் போட ஆரம்பித்தாங்க. 2018 அப்புறம் மறுபடியும் சிங்கிள் ரைஸ் க்ராப் ரீஜனாக வந்துட்டு அதை மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. த டெல்டா ஹேஸ் டிக்ளைன்ட் அஸ் அ ஹப் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன் இந்த ஸ்டேட் கோயின்சைடிங் வித் ஃபால் இன் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ அதுதான் வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். இதுக்குண்டான ரீசன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சப்ளை ஆஃப் வாட்டர் ஃப்ரம் காவேரி ரொம்பவே அன்ஈவனாக வந்து இருக்குது. அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் பாலிசி வந்து ஃபெயிலியர் ஆகின காரணத்தினாலும் ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருக்கு. crop unsuitability, lack of modernization of micro irrigation system, அதாவது ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணுறது, ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் யூஸ் பண்ணுறது. இப்போ ரைஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
இன்னுமே வந்து நம்ம ஃப்ளட் இரிகேஷன் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் தாண்டி சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்து இருக்குது. அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். ட்ராட் அண்ட் ஃப்ளட் எல்லாமே வந்துட்டு ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி அந்த ஏரியாலாம் அடிச்சிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கஜா புயல்லாம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அக்யூட் இன்இக்வாலிட்டி பர்சிஸ்ட் அமங் தி அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் அண்ட் லேண்ட்லார்ட்ஸ். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட் பேசிஸில் சொசைட்டல் டிஸ்க்ரிபன்சிஸ்லாம் வந்து இருந்திருக்கு. லார்ஜஸ்ட் கிளாஸஸ் இந்த வில்லேஜஸ் இஸ் அ கிளாஸ் ஆஃப் வேஜ் லேபர் எங்கேஜ்ட் இன் மல்டிபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் நான் அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ். அதாவது கூலி வேலைக்கு இல்லைனா தினசரி வேலைக்கெல்லாம் வந்துட்டு போகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ த மேப்பிங் தி சோஷியோ எக்கனாமிக் சேஞ்சஸ் இந்த லோவர் காவேரி டெல்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேபாளோடைய சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் செக்ஸ் மேரேஜை வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம கண்ட்ரியில் லீகலைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா? நம்ம கண்ட்ரியில் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இதை பற்றியுமே வந்து நம்ம அக்டோபர் மந்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல். அடுத்து டிஎன் கவர்னர் கெனாட் ரெஃபர் ரீஎனாக்டட் பில்ஸ் டு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ நம்ம பில்ஸ் ஆக்டாக வந்து மாறுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ரீஎனாக்ட் அப்படின்னா என்ன? இப்போ கவர்னர் கிட்ட ஒரு பில் வருது, அதை திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கொண்டு வரும்போது அப்போ வந்து அவர் அந்த பில்லை பிரசிடென்ட்க்கு ரெஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து திரௌபதி முர்மு பிரசிடென்ட்ஸ் கலர் டு AFMC. ஸோ பிரசிடென்ட்ஸ் கலர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஹையஸ்ட் ஹானர் ஆன் தி மிலிட்ரி யூனிட். அதை தான் இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பூனே பேஸ்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வந்து பிரசிடென்ட்ஸ் கலர் அப்படிங்கிற ஒரு அவார்ட் பார்த்திங்கன்னா மிலிட்ரி யூனிட்டுக்கு தான் வந்து தருவாங்க. யார் தருவாங்கன்னா பிரசிடென்ட் தான் தருவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போபால் கேஸ் லீக் டிசாஸ்டரை பற்றி சொல்லியிருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா 3 டிசம்பர் அந்த அன்றைக்கி தான் போபால் கேஸ் ட்ராஜடி 1984 வந்து நடந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த நியூஸில் வந்திருக்கு. இப்போ போபால் கேஸ் ட்ராஜடியில் எந்த கம்பெனி இன்வால்வ் ஆச்சு? யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெட். ஸோ இங்கே வந்துட்டு நடந்த அந்த கேஸ் லீக் பார்த்திங்கன்னா இன்னுமே அதோடைய எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னுமே நிறைய கேன்சர் அண்ட் அதர் டிசீசஸ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய கண்டாமினன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் டாக்ஸிக் வேஸ்ட் டம்ப்டு பை த UCIL வித்தின் இட்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரிமைசஸ் ஃப்ரம் 1969 to 1984 and 11 lakh tons of contaminated soil have not yet been cleared by the authorities. ஸோ இன்னுமே வந்து அந்த கண்டாமினேட்டட் சாயிலை இன்னும் கிளியர் பண்ணலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சாயில் இஸ் அபவுட் 1 ton of mercury. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சாயிலில் 1 ton மெர்க்குரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மெர்க்குரி எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் டம்ப் பண்ணக்கூடிய வேஸ்ட்டான 150 டன் வரைக்கும் இருக்குது இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஃபியூவல் ராக்கெட் டெஸ்ட் அமிட் ஸ்பேஸ் ரேஸ் வித் நார்த். சவுத் கொரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபியூவல் ராக்கெட்டை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதோட ஃப்ளைட்டை எங்கே பண்ணியிருக்காங்கன்னா ஜேஜூ ஐலாண்டில். ஸோ ஜேஜூ ஐலாண்ட் இஸ் நியர் சவுத் கொரியா அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டிங் கோல்ட் அண்ட் பேட்ரியார்க்கு வித் மவுத் ஃபுல் ஆஃப் வின்டர் ஸ்வாம்த் அப்படிங்கிறதுல ஒரு டிஷ் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன டிஷ்னா ஹரிசா அப்படிங்கிற ஒரு டிஷ். இந்த ஹரிசா டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட் டெலிகசி குக்டு ஓவர் நைட் அண்ட் சர்வ்டு ஒன்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா? இந்த ஒரு பர்டிகுலர் ஹரிசா உடைய உணவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி மென் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். உமன் தான் சமைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறதா இருந்திருக்கும். ஆனால் இப்போ அப்படியே வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இட் இஸ் அ ஹரிசா இஸ் அ மீட் டெலிகசி விச் இஸ் சர்வ்டு ஒன்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் விச் இஸ் வெரி பாப்புலர் இன் காஷ்மீர். ஓகேங்களா? இதோட சேல்ஸ் பீக் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்லியா காளான் நடக்கும் இல்லையா? அதாவது நம்ம அந்த ஜாகிரஃபியில் வந்து படிச்சிருப்போம். 40 days ஸ்பெல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிசா மத் இட் இஸ் அ டைப் ஆஃப் ரொட்டி மேட் இன் த மார்னிங். ஸோ இது வந்து ஹரிசா அப்படிங்கிறது இட் இஸ் அ மீட் டெலிகசி இன் காஷ்மீர் அப்படிங்கிறத நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பல்லா டெம்பிள் அண்ட் தெய்யம் ஃபார் அ டைகர் ஹண்டர். வடக்கன் பட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குது விச் இஸ் நோன் அஸ் பல்லாட்ஸ் ஆஃப் தி நார்த். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வார் ஹீரோஸ்க்கெல்லாம் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ வடக்கன் பட்டுக்கள் அவங்க மக்கள் வார் ஹீரோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்பியார் தெய்யம் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டோடி மீத்தல் டெம்பிளில் வருஷம் சிவராத்திரி அடுத்த நாள் நடைபெறும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட்டு. அப்போ இந்த கட்டோடி மீத்தல் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து இருக்குது. அடுத்து in 2022 66% ஆஃப் தி மலேரியா கேசஸ்
சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நடந்திருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சார்ந்தது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. WHO ரிப்போர்ட் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 46% ஆஃப் ஆல் தி கேசஸ் இந்த சவுத் ஈஸ்ட் ஏரியா ரீஜன் வந்து பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மஸ்கிட்டோ ஸ்பீஷஸ்னால தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 6 எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இன் கோமா பெர்னிசஸ் கான்சலேஷன். இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நாசாவுடைய டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் இன் 2020 அண்ட் 2022 மூலமாக தான் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மெயின்லி இட் இஸ் ஃப்ரம் தி அப்சர்வேஷன்ஸ் சியோப்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கேரக்டரைசிங் எக்ஸோ பிளானட் சேட்டலைட் தான் சியோப்ஸ் சேட்டலைட். ஸோ இந்த சேட்டலைட் மூலமாகவும் நாசாவுடைய டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் மூலமாகவும் இந்த 6 எக்ஸோ பிளானட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எல்லா எக்ஸோ பிளானட்ஸுமே வந்து ரெசனண்ட் ஆர்பிட்ஸில் வந்து இருக்குது. ரெசனண்ட் ஆர்பிட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆர்பிட்டில் 2 பிளானட் சுற்றுதோ 2 செலஸ்டியல் பாடி சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு 2க்கு உண்டான அந்த ஃபோர்ஸுமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரெசனண்ட் ஆர்பிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸோ பிளானட் அப்படின்னா என்ன, நம்ம சூரிய குடும்பத்தையும் தாண்டி வேறு ஏதாவது ஏரியாவில் ஒரு பிளானட் இருந்துச்சு அப்படின்னா அதான் எக்ஸோ பிளானட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த எக்ஸோ பிளானட்டை வந்து எந்த ஸ்டாரை சுற்றி இருக்குது அப்படின்னா HD 110067. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சின் ஸ்ட்ராப் பென்குயின் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து சின் ஸ்ட்ராப் பென்குயின். எங்கள் சின் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ராப் மாதிரி இருக்குது, அதான் சின் ஸ்ட்ராப் பென்குயின். இதோடைய ஜுவாலஜிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைகோசிலிஸ் ஆண்டார்டிகஸ். இந்த பர்டிகுலர் ஸ்பீஷஸ் ஆஃப் பென்குயின் பார்த்தீங்கன்னா சதர்ன் பசிபிக் அண்ட் அண்டார்டிக் ஓஷன்ஸில் தான் வந்து காணப்படுது. சின்ஸ்டாப் பென்குயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் thousands ஆஃப் டைம்ஸ் பர் டே. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் தூங்குவோம் 2 டைம் தூங்குவோம் நார்மல் ஹியூமன் பீயிங். ஆனால் இது thousands ஆஃப் டைம்ஸ் வந்து தூங்குவோம். நான் லைட்டாக கண்ணை முடிச்சுனாவே அது ஸ்லீப்கே போயிடுமா. ஸோ அந்தளவுக்கு இதோட பொட்டென்ஷியல் வந்து இருக்குது. மொத்தமாகவே அது 11 hours சின்ஸ்டாப் பென்குயின் வந்துட்டு தூங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். புதுவை ஐலாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. ஹவுஸ் ஷம்ஷி ஆர் ஷம்ஷி தலாப் அப்படிங்கிறது வந்து ஒரு வாட்டர் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட். எப்போனா 13th centuryயில் கட்டப்பட்ட ஒரு வாட்டர் ரிசர்வாயர் ப்ராஜெக்ட். இது யார் கட்டினா அப்படின்னு வந்து பார்க்கும்போது இல்துத்மிஷ் வந்து கட்டியிருந்திருக்காங்க. இட் இஸ் ரெக்டாங்குலர் இன் ஷேப்பு. அடுத்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது செஸ்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அவார்ட் டைப் மாதிரி, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கிராண்ட் மாஸ்டர் செக்யூர் பண்ணுறதுக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கும்போது 5 டோர்னமெண்ட்டில் 2600 அல்லது அதுக்கு மேற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கணும். அந்த 5 டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 ரவுண்ட்ஸ் வந்து இருக்கும். 5 அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ ஃப்ரெஞ்ச் நேம், ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னலே டெஸ் ஹெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சர்லாந்து பேஸ்டு கவர்னிங் பாடி ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் கேம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் ஆஃப் தி கேம் சூப்பர் எலைட், ஒரு ரெகக்னிஷன் மாதிரி தான் அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது. இந்த ஃபைடோட கிளாசிக்கல் ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2500 ரேட்டிங் வந்து இருந்திருக்கணும். ப்ளஸ் 3 கிராண்ட் மாஸ்டர் நார்ம்ஸும் வந்து இருந்திருக்கணும். இந்த கிராண்ட் மாஸ்டர் நார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதோட வீக்லி சீரீஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. இது சாக்கண்டாக் UPSC அண்ட் TNPSC சோஷியாலஜி ஆப்ஷனல் வீடியோஸ் இன் தமிழ். இப்போ ரீசெண்டாக ஸ்டடி படி தமிழில் பெய்டு கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க, அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையுமே டெய்லி வீக்லி சீரீஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்குமே ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்ட் அலாங் வித் தி கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் நம்ம ஷெட்யூல் பண்ணி போட்டுட்ருக்கோம். அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ அகெயின். கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.